உங்கள் ஆம்பிளிஃபையர் போர்டில் சவுண்டு வரலையா? 90% சான்ஸ் இந்த ஒரு ட்ரெண்ட்ஸ் தான் ப்ராப்ளம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜ் ஆடியோஸ். இன்றைக்கி ஒரு போர்டுடைய சர்வீஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த போர்டு வந்து பார்த்தோம்னா ஒரு சைடு வந்து இது ஸ்டீரியோ போர்டு. இதில் ஒரு சேனல் வந்து நம்மளுக்கு ஃபால்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம்னா நம்ம ரெகுலராக வந்து 52001943 டிரான்ஸ்டர் யூஸ் பண்ண மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு புதுசாக ஒரு போர்டு வந்து C5198A1941 இந்த காம்பினேஷனில் ஒரு போர்டு வந்து நம்மளுக்கு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த போர்டு வந்து எப்படி டிசைன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு C5198 வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர், A1941 வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். C5198 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சைடு வந்து போட்டிருக்காங்க, நெகட்டிவ் சைடு வந்து பார்த்திங்கன்னா A1941 வந்து போட்டிருக்காங்க. நம்ம எப்போவுமே ரெகுலராக வந்து நம்ம ஆம்பிளிஃபையர் வந்து ஸ்டேஜஸ் வரிசையாக தான் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இன்புட் ஸ்டேஜ், அதுக்கடுத்து விஏ ஸ்டேஜ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜ்லேயும் வந்து நம்ம செக் பண்ணுவோம். நம்ம வந்து இன்புட் ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதோடைய வோல்டேஜ் பயாசிங் வோல்டேஜ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விஏ ஸ்டேஜில் நம்மளுக்கு வோல்டேஜ் கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அவுட்புட்டில் வந்து நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போர்டு வந்து நம்ம விசுவலாகவே வந்து நம்ம பார்த்துட்டு ஏதாவது பர்னிங், ஏதாவது கெப்பாசிட்டர் ஏதாவது நம்ம பர்ன் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்படி எதுவும் ஆகலை. இப்போ வந்து பார்த்தோம்னா சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த டிரான்சிஸ்டரை வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து மல்டிமீட்டரை வச்சு நம்ம டயோட் மோடில் வச்சு ஏதாவது ஷார்ட் இருக்கா இல்லை ஓப்பன் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து விசுவலாக நம்ம டிரான்சிஸ்டர் வந்து ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து மல்டிமீட்டர் வந்து டயோட் மோடில் வச்சுட்டேன். ஷார்ட் எதுவும் இல்லை. இந்த 180 ohms வந்து பார்த்திங்கன்னா எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸுக்கும் எமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 220 ohms வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதனால் வந்து நம்மளுக்கு இந்த 180 ohms காமிக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா BD 139140 அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஓகே. இன்புட் ஸ்டேஜ், இன்புட் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து ஓகே தான். அதேமாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய V8 ஸ்டேஜ், உங்களுக்கு வந்து டிரான்சிஸ்டரில் வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை, பர்னிங் ஆன மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்டஸும் இல்லை. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டு இன்புட் ஸ்டேஜ் அந்த விஐ ஸ்டேஜில் வந்து அந்த வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த போர்டு வந்து முன்னாடி இந்த இன்புட் ஸ்டேஜ் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி போர்டெல்லாம் நம்ம 2-3 போர்டு பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒன்றா டயோடு பயாசிங் இல்லை எல்இடி பயாசிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டிரான்சிஸ்டருக்கு வந்து டைரெக்டாக அந்த எமிட்டர் கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 47K ஒரு ரெசிஸ்டர் போட்டு ஃபிக்ஸ்டு பயாசிங் வந்து டைரெக்டாக ஃபிக்ஸ்டாக ஒரு ரெசிஸ்டர் போட்டு உங்களுக்கு வந்து இதுக்கு பயாசிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துக்கு வந்து நம்ம வோல்டேஜ் கரெக்டாக வருதான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து போவோம். இது வரைக்கும் நம்ம டிரான்சிஸ்டரில் செக் பண்ணி பார்த்தோம். இப்போ எல்லாமே வந்து அது ஓகே தான். இப்போ வந்து இதுக்கு போர்டுக்கு வந்து பவர் சப்ளைக்கு வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மேனுவலாக வந்து நம்ம ஆடியோ அவுட்புட் வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
ஆடியோ அவுட்புட் வந்து வருது. ஆனால் இந்த சேனலில் உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் வந்து வரல. ஸோ நம்ம வந்து ரைட் சைட் சேனல் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம ரெஃபரன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்புட்டில் லெஃப்ட் சைடு இருக்கிற சேனல் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இன்புட் ஸ்டேஜில் வோல்டேஜ் வந்து நம்ம வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்புட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து இந்த பயாசிங் வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஏன்னா 0.6 வோல்ட் வருது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போர்ட்லாம் வந்து பார்த்தோன்னா டயோடிக் பயாசிங் இருந்துச்சு. நம்ம அதுக்கு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபிக்ஸடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 47K ரெசிஸ்டர் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா விஏ ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இதே வந்து ரைட் சைட் சேனலில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கல. அந்த இன்புட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த பயாசிங் வோல்டேஜை வந்து இதுக்கு வரல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ராப்ளம். ஆனால் டிரான்சிஸ்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஏன் வந்து இந்த இடத்துக்கு வோல்டேஜ் வரல, மெயின் சப்ளை போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயின் சப்ளை வந்து ஓகே தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டரோட ப்ராப்ளமாக இருக்கலாம், வோல்டேஜ் வந்து உள்ளே போகாமல் கூட இருக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வர இந்த 0.5 வோல்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துக்கு வர வச்சிட்டோம்னா நம்ம இந்த ஆம்பிளிஃபையருடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துக்கு வர வோல்டேஜ் வராமல் இருந்ததுன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபிகேஷன் ஸ்டேஜே வந்து நடக்காது. ஸோ வந்து நம்ம அந்த ரெசிஸ்டர் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்து நம்ம ரெசிஸ்டர் போட்டுட்டு இதோட வோல்டேஜ் வந்து வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல. இந்த ரெசிஸ்டர் வந்து 47K ரெசிஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இன்புட் ஸ்டேஜில் வரக்கூடிய அந்த பயாசிங் வோல்டேஜ் வந்து வரல. ஸோ வந்து நம்ம இந்த ரெசிஸ்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பயாசிங் வோல்டேஜ் வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 47K நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பவர் சப்ளை வந்து கொடுத்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு வந்து 0.5 வோல்ட் வந்து பயாசிங் வோல்டேஜ் வருதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு வந்து இன்புட் சப்ளை வந்து வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். உங்களுக்கு ஓகே, ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்டேஜ் ஓகே. இப்போது அந்த இன்புட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து பயாசிங் வோல்டேஜ் வந்து வருதான்னு பார்க்கலாம். 0.6 வருது. அப்புறம் நம்ம வந்து விஏ ஸ்டேஜில் வந்து அடுத்ததாக நம்ம 0.5 வோல்டேஜ் வந்து நம்ம பயாசிங் வோல்டேஜ் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். BD 139140 இதே விஏ ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு வருது 0.4 வோல்ட் வருது. அதே இந்த சைடும் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 0.5 வோல்ட் வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த பயாசிங் வோல்டேஜ், அவுட்புட் ஸ்டேஜில் விஏ ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பயாசிங் வோல்டேஜை நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆடியோ வந்து நம்ம வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து நம்ம கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆடியோ வருது. ஆடியோ சிக்னல் வந்து நம்ம கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அது சிக்னல் வந்து கரெக்டாக கிளியராக இருக்கா, ஆடியோ வந்து கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆம்பிளிஃபையரில் என்ன ப்ராப்ளம் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் சொல்யூஷன் தரேன். நன்றி, வணக்கம்.